பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா விவகாரம் கடந்த சில மாதங்களாகவே பேசு பொருளாகிட்டு இருக்கு. இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் நடந்து வருது. இதற்கிடையே தான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ். இவரோட கேட்டரிங் சேவை மாநிலம் முழுக்க பிரபலம். சினிமா படங்கள்ல நடிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் உள்ளிட்ட சில படங்களிலும் நடிச்சிருக்காரு. இவர் தனியார் டிவி சேனல்ல ஒளிபரப்பாகக்கூடிய சமையல் நிகழ்ச்சியிலும் நடுவரா பங்கேற்றிருக்காரு. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. இதற்கு நடுவே தான் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா சில மாதங்களுக்கு முன்பு மாதம்பட்டி ரங்கராஜ் மேல சில பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை முன்வச்சாங்க. அதாவது திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லி தன்னை ஏமாத்திட்டதா ஜாய் கிறிசில்டா புகார் கொடுத்தாங்க. தங்களுக்கு 2023ஆம் ஆண்டே திருமணம் நடந்ததாகவும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதாகவும் கூட சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் தான் கருவுற்றதாகவும் அப்போதுதான் தன்னிடமிருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் விலகியதாகவும் ஜாய் கிறிசில்டா குற்றம் சாட்டியிருந்தாங்க. காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் மகளிர் ஆணையத்திலும் ஜாய் கிறிசில்டா இது தொடர்பாக புகார் அளிச்சிருக்காங்க. இதனுடைய அடிப்படையில தான் இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவகாரத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா இடையில மத்தியசம் செய்யணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டது. இதுக்காக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பிரகாஷ் நியமிக்கப்பட்டாரு. இந்த விசாரணையில தனது குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு மரபணு சோதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிசில்டா தரப்பு கோரிக்கை வச்சிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜும் மரபணு சோதனைக்கு தயார்னு சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் தனியா ஒரு மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. இந்த நிலையில தான் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாய் கிறிசில்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏத்துக்கிட்ட நீதிமன்றம் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி கொடுத்து உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி அவருக்கு விரைவிலேயே மரபணு சோதனை நடத்தப்படும்னு தெரியுது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தடயவியல் துறையையும் ஆய்வகத்தையும் தொடர்பு கொண்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு வழக்கறிஞர் ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்காரு. மரபணு பரிசோதனைக்கு அப்புறமா மத்தியசம் செய்யறவர்கிட்ட அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. மேலும் இந்த வழக்கு விசாரணையை மார்ச் 30ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க.